நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 360 மனுக்கள் பெறப்பட்டன. பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவுறுத்தினார். இன்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1,00,000 வீதம் மொத்தம் ரூபாய் 3 லட்சத்திற்கான காசோலை மற்றும் கணவர் இறந்த காரணத்தினால் குடும்ப அட்டை முடக்கப்பட்டிருந்தது முடக்கம் நீக்கம் செய்து 1 மணி நேரத்தில் குடும்ப அட்டை நகலை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் ஊரக வளர்ச்சித்துறையில் இன்று பணி ஓய்வு பெறும் 4 பணியாளர்களுக்கும் சத்துணவுத் துறையில் இன்று பணி ஓய்வு பெறும் 7 பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி வாழ்த்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் கோட்டைக்குமார், சிவகுமார், சமூக பாதுகாப்பு திட்டம் தனி துணை ஆட்சியர் செந்தில்வேல் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.